சோவியத் இன்வேஷன் ஆஃப் போலந்து. 1939 ஆண்டு செப்டம்பர் 17 அன்று சோவியத் யூனியன் போலந்தின் கிழக்கு பகுதிகள் ஆக்கிரமிப்பை தொடங்கியது. மோலோட்டோவ்-ரிபன்ட்ரோப் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஜெர்மனியும் சோவியத் யூனியனும் ஒன்றையொன்று தாக்காமல் இருக்க ஒப்புக்கொண்டிருந்தன. இந்த ஒப்பந்தத்தில் ஒரு ரகசிய விதி இருந்தது. இந்த ரகசிய விதியின்படி கிழக்கு ஐரோப்பாவின் பகுதிகள் ஜெர்மனி மற்றும் சோவியத் ஒன்றியத்திற்கு இடையே அவரவர் செல்வாக்கு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டன. இதன்படி போலந்தின் கிழக்கு பகுதியை சோவியத் யூனியனும் மேற்கு பகுதியை ஜெர்மனியும் எடுத்துக்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. இதையடுத்து 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி ஜெர்மனி போலந்தின் மேற்கு பகுதியில் படையெடுத்தது. பிரான்சும் பிரிட்டனும் உடனடியாக ஜெர்மனி மீது போர் தொடுத்தன. போலந்து நாட்டின் படைகள் ஜெர்மனியுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது போலந்து அரசு தனது நாட்டின் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டதாக சோவியத் யூனியன் அறிவித்தது. போலந்தின் கிழக்கு பகுதி மக்களான உக்ரேனியர்கள் மற்றும் பெலாரஸ் மக்களை பாதுகாக்க இராணுவத்தை அனுப்புவதாகவும் அறிவித்தது. இதையடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி சோவியத் படைகள் போலந்தின் கிழக்கு பகுதிக்குள் நுழைந்தன. இந்த இருமுனை தாக்குதலை சமாளிக்க முடியாமல் போலந்து வீழ்ந்தது. இதன் பிறகு ஜெர்மனியும் சோவியத் யூனியனும் தங்களது ரகசிய ஒப்பந்தத்தின்படி போலந்தை பிரித்துக் கொண்டன. கிழக்கு போலந்து சோவியத் கட்டுப்பாட்டுக்குள் சென்றது. அங்கு சோவியத் அரசு கடுமையான அடக்குமுறைகளை மேற்கொண்டது. ஆயிரக்கணக்கான போலிஷ் அதிகாரிகளும் அறிவுஜீவிகளும் கேட்டின் படுகொலை போன்ற நிகழ்வுகளில் கொல்லப்பட்டனர். கம்யூனிசமும் நாசிசமும் எதிர்மறையான சிந்தனைகள் என்று கருதப்பட்ட நிலையில் ஜெர்மனியும் சோவியத்தும் இணைந்து செயல்பட்டது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. கிழக்கு ஐரோப்பாவில் சோவியத் விரிவாக்கத்தின் தொடக்கமாக இந்த ஆக்கிரமிப்பு வரலாற்றின் பக்கங்களில் பதிவானது.